ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் அங்கீகாரம் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது கேஜி ராஜேஷ், வசுந்தரா போன்றோர் பண்ணியிருக்காங்க. கிப்ரான் மியூசிக்கல் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. விஸ்வநாத்துங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. தென்பாதியன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அங்கீகாரம் படத்தின் கதை அப்படின்னு சொல்லும்போது படத்தின் நாயகனான கேஜி ராஜேஷ் வந்து ஒரு அத்லட் ஆகணுங்கிறது தான் அவரோட பேஷன், அவரோட எண்ணம். அதுக்கு வந்து அவங்க அம்மாவும் சரி, அவங்க தங்கச்சியும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க. இவர் அத்லட் ஆகணுங்கும்போது இவரோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வராங்க. ப்ராப்பரான ஒரு வீடு கிடையாது. வீட்டில் ஈவன் பேசிக் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. அவங்க அம்மா வந்து ஒரு துப்புரவு பணியாளராக இருக்காங்க. அப்படி இருக்க இவர் வந்து எப்படியாவது அத்லட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதே சமயம் இவருடைய ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல ஒரு சாம்பியனாக இருக்கார். அசோசியேஷன் மேட்சஸ், ஸ்டேட் லெவல் மேட்சஸ்லாம் வின் பண்ண ஒரு நபராக இருக்கார். அந்த சமயம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இவருக்கு வந்து சான்ஸ் இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்போ வந்து டியூ டு அதாவது இவருக்கு ஏற்பட்ட ஒரு இன்ஜுரினால் ஸ்போர்ட்ஸ் கமிட்டியிலேருந்து வந்து இவரை வந்து நிராகரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவரோட எண்ணம் வந்து ஒரு அத்லட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணதை கேஸாக எடுத்துகிட்டு போகிறாரு. கோர்ட்டில் இதை வந்து ஃபைல் பண்ணுறாரு. அப்படி இருக்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி வர்சஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வர்சஸ் இவர் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்கிற மாதிரி கேஸ் நகருது. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் நினைச்சபடி ஒரு அத்லட்டாக வந்தாரா, அதே சமயம் வந்து இவர் டிஸ்குவாலிஃபை ஆனதுக்காக ஒரு கேஸுங்கிறது அகைன்ஸ்ட் ஸ்டேட்டே வந்து ஃபைல் பண்ணுறாரு. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அகைன்ஸ்டாகவே ஃபைல் பண்ணுறாரு. அந்த கேஸ் எந்த முடிவுக்கு வந்தது, இதெல்லாம் தாண்டி இவர் வந்து ஒரு அத்லட்டாக ஆனாரா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையறது தான் வந்து உங்களுக்கு அங்கீகாரம். படத்தில் நல்ல டேர்ன் அவுட் ஆன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் கேஜி ராஜேஷ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. விஜய் மேடமாக இருக்கலாம், அதே சமயம் வந்து ரமாவாக இருக்கலாம், வசுந்தராவாக இருக்கலாம், நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ஸ்க்ரீனில் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கிப்ரானோட கம்போசிங் சாங்ஸுமே நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே நல்ல நீட்டாக ஒர்க் ஆகிருக்கு. விஸ்வநாத்தோட சினிமோட்டோகிராஃபியும் நீட்டாக ஒர்க் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இவங்க எடுத்துக்கிட்ட அந்த விஷயம், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸு, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் போர்ட்லாம் எப்படி இயங்குது, அதெல்லாம் வந்து நீட்டாகவே காட்டியிருக்காங்க. பல இடத்துல வந்து டயலாக்ஸ் வந்து நல்ல கைத்தட்டல் அப்படிங்கிறது வாங்குது. அதே சமயம் வந்து அதாவது ஸ்போர்ட்ஸில் எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சில ஸ்போர்ட்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்குது, மற்ற ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீட்டாக சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த கோர்ட் சீனில் கதாநாயகன் டெலிவரி பண்ணுற அந்த டயலாக்ஸாக இருக்கலாம், அது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக தான் இருக்குது. அதே மாதிரி படத்தில் வந்து அதாவது கதாநாயகனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற அந்த எமோஷன்ஸும் சரி, அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமும் சரி நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. நிச்சயம் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த படம்ங்கிறது வந்து நல்ல கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ ஒரு மேட்ச் எல்லாம் ஆடும்போது அந்த மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கனவுகள் இருக்குது, எத்தனை வருஷ போராட்டங்கள் இருக்குங்கிறதையும் நல்லாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து நிச்சயம் ஒரு பெரிய பலமாகத்தான் இருக்குது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது வந்து இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னா, நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைங்கிறது ஒரு ப்ரெடிக்டபிள் பிளாட்டு தான். நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மெசேஜ் கொண்டு வந்து ஆடியன்ஸை வந்து அந்த பெயினை புரிஞ்சுக்க வைக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் சந்தோஷம் இவங்க இன்டென்ஷன். ஆனால் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளை வந்து இவங்க வந்து பர்பஸ்லி வந்து அட்டாக் பண்ணுற அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாமே அந்த மாதிரி ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுங்கிறது வந்து அதாவது இருந்திருந்தாலும் அதை வந்து காட்டுறதுங்கிறது இது சினிமா. ஒரு பெயினை சொல்லும்போது சினிமாங்கிறது சில கமர்ஷியல் ஃபார்மில் இருக்குது, யாரையும் ஹிட் பண்ணாமலும் எடுக்கணும். அதாவது உங்கள் மெசேஜ் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கணும். ஒரு மெசேஜுங்கிறது பல பர்டிகுலர் பர்சன்ஸை வந்து ஹார்ட் ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது எத்தனை பேர்த்துக்கு கவரும் அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் தாண்டி அங்கீகாரம் அப்படிங்கிற படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரன் அப்படிங்கிறவர் வந்து கதாநாயகன். அவர் வந்து ஒரு அத்லட்டாக ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட பேஷன், அவரோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புவரான பேக்ரவுண்டில் வந்த ஒரு ஆள். அதே சமயம் வந்து இவருக்கு வந்து எல்லா குவாலிஃபிகேஷன்
அஃபிலியேஷனும் இருந்தும் இவரை நேஷனல்ஸ் விளையாட போகாத அளவுக்கு அசோசியேஷன் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி முடிவு பண்ணுறாங்க. அவங்கள எதிர்த்து இவர் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அந்த கேஸில் என்ன வேர்டிக்ட் வந்துச்சு, இதெல்லாம் தாண்டி ஆதிரன்கிறவர் வந்து ஒரு அத்லட்டாக ஆனாரா இல்லையா, இதை வந்து டீசெண்டாக ஹார்ட் ஹிட்டிங் மெசேஜஸோட நமக்கு டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. நிச்சயம் ஸ்போர்ட்ஸ் படம் பார்க்குறவங்க, இல்லை கோர்ட் ட்ராமா, சொசைட்டல் ஸ்போர்ட்ஸ் ப்ராப்ளம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம்ங்கிறது வந்து கவர் ஆகும். அதே சமயம் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம பார்த்தோன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம கேமாக பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸையும் நல்லா வெளிச்சம் போட்டு டைரக்டர் காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபைடு தான். இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்கள். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். எங்களோட விமர்சனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.